ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மண்டே 15th ஆகஸ்ட். கேப் டவுன் ஓப்பன் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் டவுன். ஆனால் சஸ்டெயின் ஆகலை, திரும்ப ரெக்கவரி கொடுத்துட்டான். நேற்றோட க்ளோசிங்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19 பாயிண்ட் தான் மைனஸில் முடிச்சிருக்காங்க. எதனாலனா இன்றைக்கி WPI டேட்டா ரிலீஸ் ஆச்சு. அது பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துட்டான். இது போக என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ். இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்குறப்ப 57.2 இருந்துச்சு. இப்போ 56.4. ஏன்னா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் யூஷுவல் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உக்ரைன் ரஷ்யா வார் முடிகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கான மீட்டிங் நேற்று நடந்துச்சு பெர்லினில். அதில் உக்ரைனோட பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நேட்டோவில் மெம்பர்ஷிப்கான அப்ளை பண்ணதை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். நாங்கள் அதை ஜாயின் பண்ணலை, ஆனால் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. ஸோ அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறார், இந்த வாரம் எப்படியாவது முடித்தா போதுன்ற மாதிரி. ஈவன் ரஷ்யாவுமே கேட்டுட்டாங்க, நேட்டோவில் ஜாயின் பண்ண வேணாம், ஆனால் யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த இதோட ப்ராக்ரஸும் போய்கிட்டு தான் இருக்குது. இது போக இந்தியா யூஎஸோட ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமர்ஸ் செக்ரட்டரி எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரீசன் மேலே வந்ததுக்கு. இப்போ கரண்ட்டாக நம்ம நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்கான். யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ், யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட் மைனஸு, எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நல்ல டவுன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 5000 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கான். எதனாலனா கம்மிங் 19th அன்னைக்கு பேங்க் ஆஃப் ஜப்பான் ரேட் ஹைக் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குன்றக்காக இப்போ பிட்காயின் கீழே வந்திருக்கு. ஏன்னா என்னோட வேல்யூ கூடும். என்றைக்குமே ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்கன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ கூடும். அதனால தான் இப்போ பிட்காயின் விழுந்துக்கிட்டு இருக்கு. கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அவுன்ஸ்க்கு $4,300 இருக்கான். இது போக நமக்கு ஒரு நியூஸ், நம்ம மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா சூன் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வர்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி சீக்கிரம் என்றைக்கு வேணால் வரலாம். அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ரெக்கவரி ஆயிரும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்ஸ்.